10 மணி பிந்திருச்சு, உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் காட்டணும். அதுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு படம் பார்த்தோம் ரீசெண்டா, த லாஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி 2026 வந்த படம். இப்ப நான் சொல்ல போற விஷயமும் அந்த படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்காரர் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு. வாங்க நான் அதை காட்டுறேன். இங்க உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது சரியா. இந்த உச்சி வெயில் அடிச்சுட்டு இருக்க நேரம் இவர் ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னுக்குமே இந்த பொட்டில மண்ணை போட்டு இந்த மண்ணு வாங்கி வச்சிருக்காரு. இந்த மண்ணு வாங்கி வச்சிருக்காரு. ஓகே, அப்ப இதுல மண்ணை நிரப்பி இந்த குச்சி நான் தலைக்கு குத்துற குச்சி சரியா. இதை எடுத்துட்டாரு. பரவாயில்ல, நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுல இப்ப வச்சிருக்காரு என்னன்னு சொன்னா சில்லி செடி வச்சிருக்காரு, கொச்சிக்கா செடி வச்சிருக்காரு. இதுல சரியா விதை போட்டிருக்காரு. டே டு டே போயிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. எனக்கு வளர்ந்தா பார்க்கணும். இதுக்கு முன்னுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட ட்ரையை விட மாட்டேன்னு சொல்லி இதை செஞ்சிருக்காரு. ஓகே, ரெண்டாவது விஷயம் இது இப்ப நேத்து எம்டியான பாட்டில் எடுத்து அதுலயும் மண்ணு நிரப்பி தண்ணி கீழே போட்டிருக்காரு. இந்த தண்ணியை போட்டவரு இந்த மூடிக்கு ஒரு ஓட்டையை போட்டாரான்னு தெரியல. அந்த தண்ணி எப்படி அதுல போகும்னு எனக்கு தெரியல. ஆனா வாங்கிட்டு வந்த கேரட்ல சின்ன நார் வந்துருந்துச்சு, அது வேர் விட்டு இருந்துச்சு. அந்த வேரோட துண்டோட கட் பண்ணி கொண்டாந்து இதுல நாட்டி வச்சிருக்காரு. கேட்டா செடி வளரும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு ட்ரை தான். இங்க அடிக்கிற வெயில்ல இதெல்லாம் வளருமான்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வளருமான்ற ஒரு டவுட் ஒன்று தான். இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, த லாஸ்ட் ஹவுஸ் நல்ல மூவி ஒன்று, ஒரு சர்வைவல் மூவி. ஒரு ஃபேமிலியா ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ரீச்சர் அட்டாக், அதாவது ஒரு க்ரீச்சர் அட்டாக் மாதிரி ஒரு க்ரீச்சர் ஒன்று ஃபுல்லாவே அந்த கண்ட்ரியவே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நேரம் எப்படி சர்வை பண்றாங்கன்றது அந்த மூவியோட சமரி. அதை பார்த்துட்டு அவர் எனக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, நாளைக்கு இப்ப ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், நமக்கு மறக்கறி வேணும் அப்படின்னு சொல்லி நாட்டி வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் ஏன் கதைக்கிறேன்னு சொல்லி விளங்கும். எனக்கெல்லாம் தெரியல. அதை பார்த்த உடனே வேகமா வேலை நடக்குது. மண்ணை போடுறாரு, இதை செய்யறாரு. எனக்கு சுத்தமா புரியல. இது வளருமான்னு எனக்கு தெரியல. பட் உங்க புருஷன் மாதிரி இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா சில விஷயங்கள் பார்த்தா? எனக்கு சத்தியமா தெரியல.